தமிழ்நாட்டில் இன்று வெளியாகும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த வரைவு வாக்காளர் பட்டியலில் அதிகபட்சம் சென்னை மாவட்டத்தில் 15 லட்சம் பேர் நீக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த அக்டோபர் மாத கணக்கெடுப்புப்படி தமிழ்நாட்டில் சுமார் 6,41 லட்சம் வாக்காளர்கள் உள்ள நிலையில் அதில் 15.2% அதாவது 97 லட்சம் பேர் SIR வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்படலாம் என கூறப்படுகிறது. அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தில் மொத்தமுள்ள 40 லட்சம் வாக்காளர்களில் 15 லட்சம் பேர் நீக்கப்படலாம் எனவும் இதில் 12 லட்சம் பேர் வேறு இடங்களுக்கு நிரந்தரமாக இடம் மாறியவர்கள் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து செங்கல்பட்டில் 7 லட்சம் வாக்காளர்களும், கோவையில் 6 லட்சம் வாக்காளர்களும், வடமாநில தொழிலாளர்கள் அதிக அளவில் உள்ள திருப்பூரில் 5 லட்சம் வாக்காளர்களும் நீக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல காஞ்சிபுரம், ஈரோடு, திருவள்ளூர், திண்டுக்கல், வேலூர், நெல்லை மாவட்டங்களில் சராசரியாக 15% வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொழில் வளர்ச்சி மிக்க சென்னை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலேயே அதிக அளவில் நிரந்தரமாக இடம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை காணப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் வரும் 22ஆம் தேதி அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் போராட்டம் நடத்தின. இந்நிலையில் அவர்களது கோரிக்கைகள் தொடர்பாக வரும் 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் உள்ள 10வது தளத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் ஏவ வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளனர். அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டங்கள் அறிவித்துள்ள நிலையில் அவர்களது கோரிக்கைகள் தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் அவர்கள் இரவிலும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போராட்டத்தை தொடர்ந்ததால் பரபரப்பு நிலவியது. திமுக தேர்தல் வாக்குறுதி மற்றும் 356 செவிலியர் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சிவானந்தா சாலையில் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் நேற்று நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் மாலை 7 மணி அளவில் செவிலியர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றியதால் சலசலப்பு ஏற்பட்டது. கைது செய்யப்பட்ட செவிலியர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிடப்பட்ட நிலையில் நடைமேடையில் அமர்ந்து இரவு முழுவதுமாக போராட்டத்தை தொடர்ந்தனர். காவல்துறையும் தமிழக அரசும் நடந்துக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. எங்களது நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கைக்காக நாங்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில் உட்கார்ந்து எங்களுடைய பிரச்சாரத்தையும் எங்களுடைய போராட்டத்தையும் நாங்கள் கண்டினியூ பண்ண போறோம். இதனிடையே செவிலியர்களுடன் பேச்சுவார்த்தையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். பிறகு அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி குடுவாஞ்சேரி அருகே தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் போராட்டத்தை தொடரப்போவதாக செவிலியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற கோரி தீக்குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக குறிப்பிட்டு பூர்ணச்சந்திரன் என்பவருக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது எக்ஸ் தட பதிவில் நீதிமன்றத்தின் பார்வைக்கு உட்பட்ட பொது விவகாரத்திற்காக தனது இன்னுயிரை மாய்த்துக் கொள்வது அவரவர் குடும்பத்தையும் பாதிக்கக்கூடிய செயல் என்று தெரிவித்துள்ளார். இப்படியான வருந்தத்தக்க முடிவுகளை ஒருபோதும் எவரும் மேற்கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பூரணச்சந்திரன் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்ததோடு இதுபோன்ற விபரீத முடிவுகளை எடுக்க வேண்டாம் என்று கூறினார். இதுபோன்ற விபரீதமான முடிவை எடுக்காதீங்க அப்படிங்கிறது அன்பான வேண்டுகோள். நீதிமன்றம் இருக்கு, நீதியரசர்கள் இருக்கின்றார்கள். எத்தனை காலத்துக்கு அவங்க ஆட்டம் போடுவாங்க? நம்ம தீர்ப்பு வாங்கி தீபம் ஏத்துறோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை மக்களிடம் கொண்டு செல்வதுதான் தங்கள் கடமை என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவை சிதைக்கும் வகையில் உள்ள விபிஜி ராம்ஜி மசோதாவை செயல்படுத்த வேண்டாம் என பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய அரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான நிதி பகிர்வு 75-25 என இருந்த நிலையில் 60-40 என்ற விகிதத்தில் மாற்றுவதால் மாநில அரசுகளுக்கு கூடுதல் சுமை ஏற்படும் என முதல்வர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசுக்கு ஒருங்கிணைப்பு அதிகாரம் அளிக்கும் விதிகள் அடிமட்ட ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். 100 நாள் வேலை திட்டம்
தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பொதுமக்களை காப்பதற்காக குரல் கொடுக்கச் சொன்னால் டெல்லியை குளிர்விக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். திட்டத்தின் பெயர் மாற்றத்தை மட்டும் கைவிடக் கோரி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தனது ஸ்டைலில் எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் கொடுத்திருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். அத்தோடு 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக உயரவுள்ளதாகவும் பொய் ஒன்றை எடப்பாடி பழனிசாமி அவிழ்த்துவிட்டிருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 125 நாட்கள் என்பது பேப்பரில் மட்டுமே இருக்கப் போவதாக அனைவரும் சுட்டிக்காட்டியும் அதை அறியாத அப்பாவியா இபிஎஸ் என்று முதலமைச்சர் வினவியுள்ளார். கிராமப்புற பெண்கள் மற்றும் ஏழைகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி வந்த திட்டத்திற்கு மூடு விழா நடத்த எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு பத்திரம் வாசிப்பது மன்னிக்க முடியாத பச்சை துரோகம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சிறுபான்மை மக்களின் உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டபடி காக்கப்பட வேண்டும் என்பதில் என்றும் உறுதியாக இருக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஆக கூட்டணி என்பது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அமைக்கப்படுகிறது. கொள்கை என்பது நிலையானது, அது அதிமுக இடத்திலே இருக்கின்றது என்பதை மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். திமுகவை தீய சக்தி என எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அடையாளப்படுத்தியதை குறிப்பிட்டு திமுக ஆட்சியில் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். அண்ணா எம்ஜிஆரை பயன்படுத்துவதை யாரும் தடுக்க முடியாது என தாவேக தலைவர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் ஈரோட்டின் சிறப்புகளான மஞ்சள், காளிங்கராயன் அணை குறித்து நினைவு கூர்ந்தார். பெரியாரை இரும்பு மனிதர் என்று புகழ்ந்த விஜய் கடந்த கூட்டங்களில் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தியதற்கு எழுந்த விமர்சனங்களுக்கும் பதிலளித்தார். அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம், எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படின்லாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். தொடர்ந்து பேசிய அவர் களத்திற்கே சம்பந்தம் இல்லாதவர்களை எதிர்க்க முடியாது என்றார். எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். இதன் மூலம் அதிமுக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் தாவேகவுக்கு போட்டியே இல்லை என விஜய் கருதுகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஈரோடு பரப்புரையில் திமுக அரசை விமர்சித்த தாவேக தலைவர் விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் விஜயை விமர்சித்துள்ளனர். விஜய் கவர்மெண்ட் நடத்துறீங்களா இல்ல கண்காட்சி நடத்துறீங்களா? என்னைக்கு நீங்க கேள்வி கேட்டுறீங்களா? இல்ல சார், அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து பேச விடுங்க. முளைச்சி 3 இலை கூட விடாதவர்கள், ஆலமரத்து நிழல் இன்னைக்கு அந்த விழுதுகள் தொண்டர்கள் இன்னைக்கு வந்து தாங்கி எவ்வளோ பேர் நிழல் தருகின்ற இயக்கம். அரசியல் ஆத்திச்சுவடி அறியாதவர்கள் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நான் சொல்றேன். அதனால யாரும் மனசு கஷ்டப்பட வேணாம். செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கட்சியில் சேரும்போது மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர் பாபுவை பார்த்து சந்தித்து பேசிவிட்டு தான் அவர் அனுப்பினார். அப்போ திமுகவுடைய பி டீமா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பி டீமான்னு மக்கள் தான் முடிவு செய்யணும். டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மற்றும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அதிமுக மூத்த தலைவர்கள் சந்தித்து பேசினர். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மத்திய நிதியமைச்சர் அலுவலகத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, எம்பிக்கள் சி.வி. சண்முகம், தனபால் ஆகியோர் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு அரசியல் கடன் நிலவரம், கூட்டணி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் கோவை மெட்ரோ ரயில் உட்பட பல்வேறு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்த மனுக்களையும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அதிமுக மூத்த தலைவர்கள் வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்பின் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனையும் அதிமுக மூத்த தலைவர்கள் சந்தித்து பேசினர். சிறிது நேரத்தில் சி.வி. சண்முகம், தனபால் ஆகியோர் குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் இருந்து வெளியேறிய நிலையில் எஸ்.பி. வேலுமணி மட்டும் சி.பி. ராதாகிருஷ்ணனுடன் தனியாக பேசினார். அப்பொழுது எஸ்.பி. வேலுமணிக்கு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இரவு விருந்து அளித்தார். கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நிறைவேறிய 100 நாள் திட்டத்தில் திருத்தங்களுக்கான மசோதாக்கள் தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம்.
100 நாள் வேலை திட்டத்தில் மாற்றங்களை செய்வதற்கான புதிய சட்ட மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான VBG ராம்ஜி எனப்படக்கூடிய வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்ட மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கப்படுவதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் ஊர்வலமாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களவையில் மசோதா மீது அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பதிலளித்த போது எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று முழக்கமிட்டதால் கடும் அமளி நிலவியது. தொடர்ந்து பேசிய சௌஹான் ஊரக வேலை உறுதி திட்டத்தின் தொடக்கத்தில் மகாத்மா காந்தியின் பெயர் இல்லை என்றார். महात्मा गांधी जी के नाम पर नहीं रखा गया, वो तो नरेगा थी। बाद में जब 2009 के चुनाव आए तो चुनाव और वोट के कारण बापू याद आए, महात्मा गांधी याद आए और तब उसमें जोड़ा गया. அமைச்சருக்கு எதிரே மசோதா நகலை கிழித்து வீசி எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டனர். தொடர்ந்து கடும் அமளிக்கு மத்தியில் VBG ராம்ஜி மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாநிலங்களவையிலும் குரல் வாக்கெடுப்பு மூலமாக மசோதா நள்ளிரவில் நிறைவேற்றப்பட்டது. விரைவில் இந்த மசோதா சட்டமாக உள்ளது. நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக புதிய மசோதா நிறைவேற்றப்பட்டதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இரவில் தர்ணாவில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக VBG ராம்ஜி எனப்படக்கூடிய வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்ட மசோதா மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நள்ளிரவில் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் மகாத்மா காந்தி புகைப்படத்தை ஏந்தியபடி அவைக்கு வெளியே தர்ணாவில் ஈடுபட்டனர். This bill has to be referred to a select committee, and the select committee will scrutinize the bill, and after hearing the stakeholders and deeply scrutinizing, you can bring the bill and we will help you. But they are not prepared to even refer it to select committee, and they are so in urgency. They brought the farm bills also like that. Later they were compelled to repeal it. So also the same will happen to this. தொடர்ந்து நாடாளுமன்ற நுழைவு வாயிலில் எம்பிக்கள் படுத்து உறங்கி போராடியதால் பரபரப்பு நிலவியது. ஆளுநர் அனுப்பிய மசோதாக்களை திருப்பி அனுப்ப வேண்டும் என குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தை குடியரசுத் தலைவரின் செயலாளரிடம் தமிழ்நாடு எம்பிக்கள் வழங்கினர். கலைஞர் பல்கலைக்கழக மசோதா மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்காக ஆளுநர் RN ரவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இவற்றை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்தார். இந்நிலையில் மசோதாக்களை ஆளுநருக்கு திருப்பி அனுப்பி அரசியல் சாசன சட்டப்படியும் அமைச்சரவை ஆலோசனைப்படியும் ஒப்புதல் வழங்க ஆளுநருக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இக்கடிதத்தை TR பாலு தலைமையிலான எம்பிக்கள் குடியரசுத் தலைவரின் செயலாளரிடம் வழங்கினர். தமிழ்நாடு அரசு அனுப்பிய அந்த மசோதா சட்டமாக்கப்படாமே இதுவரை இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் கவர்னர் அதில் கையொப்பமிட்டு அனுப்பவில்லை. மேலும் கவர்னர் கையொப்பமிடுவதற்கு பதிலாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடிதம் வழங்கும் போது திமுக MP TR பாலுவுடன் ராசா, சு வெங்கடேசன், மாணிக்கம் தாகூர், செல்வராஜ், துரை வைகோ, நவாஸ் கனி உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர். பீகாரில் பெண் மருத்துவரின் ஹிஜாபை முதலமைச்சர் நிதிஷ்குமார் விலக்கியது சர்ச்சையான நிலையில் சம்பந்தப்பட்ட மருத்துவர் அரசு வேலையை ஏற்க மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் மாநிலம் பாட்னாவில் கடந்த 15ஆம் தேதி நடைபெற்ற அரசு மருத்துவர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் நுஸ்ரத் பர்வீன் என்ற பெண் மருத்துவரின் ஹிஜாபை முதலமைச்சர் நிதிஷ்குமார் வலுக்கட்டாயமாக விலக்கியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் இந்த செயலுக்கு காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் மருத்துவர் நுஸ்ரத் பர்வீன் அரசு வேலையில் சேருவதில்லை என்று முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவர் நுஸ்ரத் பர்வீன் நாளை அரசு வேலையில் சேரவிருந்த சூழ்நிலையில் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர் பீகாரை விட்டு வெளியேறி பெற்றோர் வசிக்கக்கூடிய கொல்கத்தா நகருக்கு சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் செயலால் மருத்துவர் நுஸ்ரத் மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவரை சமாதானப்படுத்த முயற்சி செய்து வருவதாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு எதிராக சில சமூக விரோதிகள் சதித்திட்டம் தீட்டி வருவதாக உளவுத்துறையினர் எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து அவருக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது.